பிரச்சனைகளுக்கு நடுவே இயக்குனர் அமீர் நடித்து வெளிவந்திருக்கும் உயிர் தமிழ் அவருக்கு கை கொடுக்குமா, கை தூக்கி விடுமா? உயிர் தமிழுக்கு படம் எப்படி இருக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். ஒரு பெண்ணை கவர்வதற்காக சில பேர் பாட்டு பாட கற்றுக்கொள்வார்கள், சில பேர் கவிதை எழுத கற்றுக்கொள்வார்கள், சிலர் ஓவியம் எழுத கற்றுக்கொள்வார்கள், சிலர் நடனமாட கற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அந்த பெண்ணை கவர்வதற்கு செய்வதுண்டு. அதே போலதான் இதிலும் அமீர், அதாவது எம்ஜிஆர் பாண்டியன் என்கின்ற அமீர் தமிழ்ச்செல்வியை காதலிப்பதற்காக, தமிழ்ச்செல்வியை தன்வசப்படுத்துவதற்காக, தமிழ்ச்செல்வியின் மனதில் இடம் பிடிப்பதற்காக அரசியலுக்கு வருகிறார். கவுன்சிலர் தேர்தலில் அவருடைய தொகுதியில் தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் மனம் மாறி இமாம் அண்ணாச்சிக்கு பரிந்துரைக்க வந்த பாண்டியன் தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் காதல் வயப்பட்டு தானே அந்த பகுதியில் 18வது வார்டில் கவுன்சிலராக நிற்பதாக சொல்லி நாமினேஷன் செய்து விடுகிறார். அதற்கு பிறகு பிரச்சாரத்தின் போது இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறார்கள், பார்வையாலே பரிமாறிக்கொள்கிறார்கள், புன்னகையால் பரிமாறிக்கொள்கிறார்கள், கைகூப்பி ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்வார்கள். இப்படி சத்தம் இல்லாமல் இவர்களுக்குள் அரசியலின் பேரில் காதல் வளர்கிறது. தமிழ்ச்செல்வியின் தந்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர். பாண்டியன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர். ஆனந்தராஜ் அந்த சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சியை சேர்ந்த அவரது தொகுதியில், அவருடைய வார்டில் போட்டியிட்டு அவர் ஜெயித்து தமிழ்ச்செல்வியின் மனதில் இடம் பிடிக்கின்றார். அந்த காதலுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக தமிழ்ச்செல்வியின் தந்தை ஆனந்தராஜ் கொல்லப்படுகிறார். அவரை கொலை செய்தது பாண்டியன் என்று சொல்லப்படுகிறது. வாக்குமூலம் கொடுத்து விடுகின்றார் குற்றவாளி, கொலையாளி. சரி, மறுபடியும் தமிழ்ச்செல்வியும் பாண்டியனும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதுதான் கதையின் முக்கிய புள்ளி. தமிழ்ச்செல்வியாக சாந்தினியும் எம்ஜிஆர் பாண்டியனாக அமீரும் நடித்திருக்கின்றனர். இவர்கள்தான் கதையின் நாயகர்கள். எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகரான அமீர் இந்த படத்தில் எம்ஜிஆரின் ரசிகராகவே நடித்திருக்கின்றார். எம்ஜிஆர் பாண்டியன் என்கிற பெயரில்தான் நடித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் பாண்டியன் அந்த ஏரியாவில் கேபிள் கனெக்ஷன் கொடுப்பவர், கேபிள் ஆபரேட்டர். அவர் வருடந்தோறும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் வந்தால் அவருக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக செலவு செய்து கோலாகலமாக கொண்டாடக்கூடியவர் எம்ஜிஆர் பாண்டியன். அதே போல இந்த படத்திலும் ஒரு புரட்சி தலைவரை புகழ்ந்து ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை கேட்டால் நிச்சயமாக எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் அமீர் மீது மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் பொழிவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான அருமையான பாடல் அது. அந்த பாடலை மறைந்த எஸ்பிபி அவர்கள் கடைசியாக புரட்சி தலைவரின் புகழை பாடுகின்ற அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு என்று சொன்னதாறு எங்கள் புரட்சி தலைவர் அப்படின்ற அந்த பாடல் சூப்பராக, பாடல் பட்டையை கிளப்பும் தியேட்டரில் அந்த அளவுக்கு பரபரப்பான சுறுசுறுப்பான பாடல். அவரை அந்த எம்ஜிஆருடைய பேனர், எம்ஜிஆருடைய கட் அவுட் என்று அந்த ஏரியாவே எம்ஜிஆர் மயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் போல உடை அணிந்து, எம்ஜிஆர் போல முக அமைப்போடு பல பேர் நடனமாடுவார்கள். இதில் எம்ஜிஆரின் ரசிகனாக அமீரும் பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியன் அமீரும் சிறப்பாக நடனமாடி ஒரு யூத்தான ஒரு ஹீரோவை போல தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். சரி, தமிழ்ச்செல்வியும் எம்ஜிஆர் பாண்டியனும் ஒன்று சேர்ந்தார்களா என்றால் அங்குதான் ஒரு பெரிய முட்டுக்கட்டை விழுகிறது. தமிழ்ச்செல்வியின் தந்தையை எம்ஜிஆர் பாண்டியன் கொலை செய்து விட்டார் என்று ஒருவர் வதந்தி கிளப்பிவிட அது உண்மை என்று போலீஸ் இவரை எம்ஜிஆர் பாண்டியனை தேடுகிறது. அதே சமயத்தில் தமிழ்ச்செல்வி பாண்டியனை எதிர்க்கவும் வெறுக்கவும் ஆரம்பிக்கின்றாள். இந்த இதவே வேண்டாம் என்று லண்டனுக்கு சென்று விடுகிறாள். அந்த தொகுதியில் மறுபடியும் இறந்து போன தமிழ்ச்செல்வியின் தந்தையின் தொகுதியில் இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் பாண்டியன் நிற்கிறார்.
சட்டமன்ற உறுப்பினராக என்று தன்னுடைய காதலன் பாண்டியனை தோற்கடிக்கவும் அவனை அரசியலை விட்டு விரட்டவும் கங்கணம் கட்டிக்கொண்டு பாண்டியனை எதிர்த்து காதலனை எதிர்த்து தமிழ்ச்செல்வி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்கின்றால், போட்டி போடுகிறார். இருவருக்கும் பலத்த போட்டி. படம் தண்ணியாக விளையாடுகிறது. அரசியல் சாட்டை மிகப்பெரிய எந்த அளவுக்கு அரசியலில் இந்த பணம் பட்டுவாடா எல்லாம் நடக்கிறது என்பதை அப்பட்டமாக அப்படியே வெளிப்படையாக காட்டியிருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். மிக நேர்த்தியாக அதெல்லாம் நடக்கின்றது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமீர், நான் ஜெயித்தால் நீ எனக்கு கலந்து கொள்ள வேண்டும், நான் தோற்று போனால் உன் கண்ணில் தெரியாமல் போய்விடுகிறேன் என்று சொல்லுவார். சரி, பாண்டியன் ஜெயித்தாரா, தமிழ்ச்செல்வி ஜெயித்தாரா, இருவரும் மீண்டும் சேர்ந்தார்களா என்பதே உயிர் தமிழுக்கு படத்தின் மீதி கதை. கதைநாயகன் அமீர், அவருடன் ராஜ்கபூர், மறைந்த மாரிமுத்து, இமான் அண்ணாச்சி, ஆனந்தராஜ், சரவணசக்தி, மகாநதி சங்கர், சுப்பிரமணிய சிவா, கஞ்சா கருப்பு மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். இசை வித்யாசாகர். பின்னணி இசையும் 2 பாடல்களும் சூப்பர் தூள் கிளப்பி இருக்கின்றார். அதிலும் புரட்சி தலைவரை பற்றிய அந்த பாடல் தூள் கிளப்பலாக இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் கேட்டால் விடமாட்டார்கள். அப்படி ஒரு அழகான, அமைதியான, புரட்சி தலைவரை அசை போடுகின்ற பாடல் அது. உயிர் தமிழுக்கு பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.